அமெரிக்க அதிபர் டிரம்பின் நேரடி உத்தரவின் கீழ் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடக்கம் என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஏற்கனவே இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் ஒரு அங்கமாகத்தான் கமேனி அவர்களும் கொல்லப்பட்டிருந்தார். தற்பொழுது இது தொடர இருக்கிறது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடர்கிறது அப்படின்ற விஷயத்த அமெரிக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, விரிவா சொல்லுங்க. அதாவது ஈரான் மீதான தாக்குதலை நாங்கள் தொடங்கவில்லை, ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையில் இந்த போரை நாங்கள் முடித்து வைப்போம் என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அமெரிக்கா பெயர் வைத்திருக்கிறது. இந்த மூன்றாவது நாளாக இந்த போர் எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழிகாட்டுதலின் கீழ் நேரடி உத்தரவுகளின்படி ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றிலேயே மிக சிக்கலானதும் துல்லியமான வான் தாக்குதல் நடவடிக்கை என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 47 ஆண்டுகளாக தெஹ்ரானில் நடைபெறும் இஸ்லாமிய ஆட்சி அமெரிக்காவிற்கு எதிராக கொடூரமான ஒருதலைபட்சமான போரினை நடத்தி வருவதாகவும் அவர்கள் இதை எப்போதும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை, ஆனால் அமெரிக்கா அழியட்டும் ஒளியட்டும் என்ற அவர்களின் நிலையான கோஷங்கள் இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். பெய்ரூட்டில் கார் குண்டு வெடிப்பு, எங்கள் கப்பல்களுக்கு எதிரான ராக்கெட் தாக்குதல், தூதரகங்களில் நடந்த கொலைகள், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த குண்டுவெடிப்புகள் ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவுக்கு எதிராக போரை நடத்தி வந்ததாகவும் இவை அனைத்தும் ஈரானின் குட்ஸ் படை மற்றும் IRGC அதாவது புரட்சிகர காவல் படை அமைப்பினரால் நிதி அளிக்கப்படும் ஆயுதத்தோடு நடத்தப்பட்டவை, நிதியோடும் ஆயுதத்தோடும் நடத்தப்பட்டவை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த போரை நாங்கள் தொடங்கவில்லை, ஆனால் அதிபர் டிரம்ப் தலைமையில் நாங்களே முடித்து வைப்போம். நீங்கள் அமெரிக்கர்களை கொன்றால் அல்லது உலகின் எந்த மூலையில் அமெரிக்கர்களை அச்சுறுத்தினாலும் மன்னிப்போ தயக்கமோ இன்றி நாங்கள் உங்களை தேடி கண்டுபிடிப்போம், உங்களை சுட்டுக் கொள்வோம் என்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். ஈரான் போன்ற இஸ்லாமிய தீவிரவாத நோக்கத்துடன் செயல்படும் அரசுகள் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது, இதை பலர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த துணிவு தேவை, அந்த துணிவு எங்கள் அதிபரிடம்தான் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அணுசக்தியால் மிரட்டும் நோக்கத்துடன் ஈரான் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் உருவாக்கி வந்தது. அவர்கள் பொய் சொல்லி அணுகுண்டை அடைய முயன்றார்கள். அதிபர் ஒபாமா காலத்திலேயே செய்யப்பட்ட மோசமான ஒப்பந்தத்தின் கீழ் அதை அடைய முயன்றார்கள், ஆனால் டிரம்பின் தற்போதைய ஆட்சி காலத்தில் அது நடக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா அழியட்டும், இஸ்ரேல் அழியட்டும் என்று முழங்கிய அந்த ஆட்சி இறுதியில் அமெரிக்காவிடமிருந்தும் இஸ்ரேலிடமிருந்தும் மரணத்தையே பெற்றது. இந்த ஆட்சி மாற்றத்தின் போர் அல்ல, ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் அடைந்தது. அதனால் உலகம் இன்னும் பாதுகாப்பாக மாறியுள்ளது என்றும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் போரானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் தன்னுடைய திட்டத்தை அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஈரான் மீது தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு பண்ணியிருக்கிறது அமெரிக்கா. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.